ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் என்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே மாறலை. எல்லாம் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்ததோ அது அப்படியே தான் தொடர்கதையாக இருக்குது. மாற்றங்கள் வருவதற்கு நான் நிறைய முயற்சிகள் செய்தோம், எந்த பலனும் எனக்கு அளிக்கலை. அப்போ எனக்குன்னு இருக்கக்கூடிய கர்மா அழிஞ்சாதான் என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா? அப்போ தான் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை முறை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு சைராம் ரொம்ப தெளிவாக கேட்டிருந்தாங்க. அதற்குரிய பதில்கள் தான் இது. இந்த மாதிரி உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மைண்டில் இந்த தாட் வருது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விஷயங்களும் உங்களுக்காகவே சாயப்பாவினால் சொல்லப்படுகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது, இந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றவும் தயாராக இருக்குதுன்றத நினச்சி சாயப்பா கிட்ட பிரார்த்தனை செய்து ஆடியோவை கேளுங்க. அப்போ இந்த கர்மா முடிஞ்சாதான் என் வாழ்க்கையில் மாற்றம் அதிகரிக்குமா? அப்போ கர்மா முடிகிற வரைக்கும் என் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் அது எனக்கு பலன் அளிக்காதா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில்களும் நாம் எப்படி சொல்கிறோன்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டாம், என்ன செஞ்சாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறோம். இது எல்லா மனுஷங்களும் இந்த மாதிரியான விஷயத்தை தான் கையில் எடுக்கிறாங்க. இதை சரி அப்படின்னு நம்புகிறாங்க. இது புத்திசாலித்தனமும் கூட அப்படின்றதையும் அவங்க 100% அந்த நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்தை இவங்க உணரவே இல்லை. அதாவது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அந்த கஷ்டத்தை தாண்டின ஒரு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வருது. நாம் ஒரு மலையை ஏறுனா அடுத்த திசையில் இறங்குவோம். ஸோ ஏறும்போது நமக்கு கஷ்டம், ஆனால் இறங்கும் போதோ நமக்கு ஈஸி. இப்போ ஏறுற இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் இருக்குதுன்னா அந்த மலையை ஏறி கடந்து அந்த கீழே இறங்குனா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குதுன்னு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஏறினீங்கன்னா அப்போது அதில் வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் தாங்க ஆரம்பித்தா அந்த மலையை தாண்டிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இறங்கக்கூடிய இடம் சொர்க்கலோகமாக இருக்கும். அப்போது கஷ்டங்களை பார்த்து நம்ம பின்னாடி வந்துடுறோம். இப்போ ஒரு தடவையும் அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு நாம் பின்னாடி போய்கிட்டே இருக்கோம். பின்னாடி போகிறோம். ஆனால் பின்னாடி இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு போகிறோம். கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு பெரிய புதைக்குழி. அந்த புதைக்குழியில் விழுந்து நம்ம வாழ்க்கையை அப்படியே நம்ம முடிச்சுக்கிறோம். அதுதான் இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிறக்கும்போது எப்படி இருந்தாங்களோ இறக்கும் போதும் அதே மாதிரி இருக்கிறார்கள். அதாவது ஒரு ஏழை குடிசையில் பிறந்தா கூட நம்ம சாகும்போதும் அதே ஏழையோடு போகிறது தான் ரொம்ப கஷ்டம்.
பேரு புகழ் இது எதுவுமே நம்ம அடையலை. அடைய விருப்பம் இல்லைன்னு இல்லை, அடைய விருப்பம் 1000 இருக்கு. ஆனால் அதை அடைவதற்கு உண்டான முயற்சிகளை நாம் எதுவுமே செய்யவே இல்லை. அது செய்யாமல் இருக்கிறதாலேயே நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல விஷயத்தையும் இல்லை நல்ல வாழ்க்கையையும் நம்ம வாழ முடியாமலே போயிட்டோம். அப்போ நம்ம மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்காம, அதில் இருந்து பின்வாங்காம, அதில் இருந்து தப்பிச்சுக்காம, மாற்றத்தை செயல்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள், அதுக்கு தகுந்த உழைப்புகள் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் நல்ல இடத்துக்கு நீங்கள் வரலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைலை இங்கே சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இது வரைக்கும் என்னென்ன தப்புகள் எல்லாம் இந்த உடலை வச்சும் மனசை வச்சும் செஞ்சீங்களோ அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் தான் முதல் படி. உங்கள் உடலாலையும் சில சோர்வுகள் இருந்திருக்கலாம், உங்கள் மனதாலையும் சில சோர்வுகள் இருந்திருக்கலாம். உடலாலையும் நீங்கள் தப்பு செஞ்சுருக்கலாம், மனதாலையும் தப்பு செஞ்சுருக்கலாம். அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி ஒரு பொதுவான ஒரு வழியை உருவாக்கி அந்த வழியில் முழு கவனத்தையும் செலுத்தும் போது உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி போங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்மாக்கள் நிச்சயமாக அழிஞ்சு போயிடும். ஓகேவா? ஆனால் நீங்கள் கர்மாவுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா கடவுள் ஒன்றே பெரியவர், கடவுளே மிக பெரியவர், சாயப்பாவே மிக பெரியவர். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்தவரே அவர் தான். கர்மா அவருக்கு மேலே. யாருக்கு மேலே? அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், கர்மா அவருக்கு மேலேன்னு. அப்போ கர்மாவை பார்த்து பயந்துட்டு இருக்கோம் இல்லை, கர்மா அவருக்கு மேலே அப்படின்னு நினைக்கிறதால தான் நீங்கள் இன்றைக்கும் கர்மாவை ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்ததாக பார்க்குறீங்க, இல்லை உங்கள் விதியை பார்க்குறீங்க. ஆனால் கர்மா அப்படின்றது அவர் காலடிக்கு கீழே. ஆனால் நாமளும் அவர் மடியில் உட்கார வேண்டிய குழந்தைங்க. அவரோட மடியில் தான் நமக்கு இடம் இருக்குது. ஆனால் கர்மாவோ அவரோட காலடியில் கிடக்குது. அப்போது அவரோட காலடியில் கிடக்கக்கூடிய கர்மாவை பார்த்து நம்ம பயந்தோம் அப்படின்னா அர்த்தமே கிடையாது. அப்போ வாழ்க்கையில் நம்ம எந்த அளவில் தெளிவாக இருக்கோன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தெளிவாக இருக்கிறவன் தான் சரியான முறையில் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். தெளிவு இல்லாதவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா என்ன? ஸோ நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. ஏன்னா தெளிவானவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்போ இந்த தெளிவு உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். ஏன்னா இங்கே பல பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, மாறணும்னு நினைக்கிற மாற முடியல. அப்போ யார் உங்களை மாறக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க? காரணத்தை வேணால் சொல்லலாம் இவங்க அவங்கன்னு, ஆனால் காரணத்தை சொல்லாமல் சில மாற்றங்கள் இருக்குது. உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக சில மாற்றங்கள் அதை நீங்கள் ஏற்படுத்தணும். உடல் ரீதியானா அடிக்கடி தூங்கிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ அந்த உடலுக்கு தேவையான மருந்து, சுறுசுறுப்பு, உற்சாகம் எல்லாமே ஒரு உழைப்பின் மூலமாக அதை பெறணும். கை காலெல்லாம் நல்லா வேலை செய்யணும். பல பேருக்கு கை லெஃப்ட் ஹேண்டு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா ரைட் ஹேண்டில் சாப்பிட்றோம் போகிறோம் வரோம், லெஃப்ட் ஹேண்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது கம்மி. பாருங்கள், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் தான் பெயின் ஜாஸ்தி இருக்கும். வேலையே செய்யாதவங்களுக்கு அதிகமாக வேலை ரைட்டில் செஞ்சாலும் அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அதிகமாக பிரச்சனைகள் வர்றது லெஃப்ட் ஹேண்டு. அப்போ 2 கையும் கடவுள் எதுக்கு கொடுத்துருக்காரு? ஈக்குவல் பேலன்ஸ்டாக நம்ம வேலை செய்வதற்கு தான். ஒரு வெயிட்டை தூக்கினா கூட நம்ம ரைட்டில் தான் தூக்குவோம். அப்போ வேலை செஞ்சு இந்த கையும் வீணாக போயிடுது, வேலை செய்யாமல் இந்த கையும் வீணாகுது, லெஃப்ட் ஹேண்ட் கையும் வீணாகுது. ஸோ உடலுக்கு தகுந்த உழைப்பை கொடுக்குறோமா, கொடுக்கலனா அது உடலுக்கு செய்யக்கூடிய பாவம். மனசுக்கு தகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்குறோமா, அதாவது நல்ல எண்ணங்களை உருவாக்குறோமா, சிந்திக்கிறோமா, செயல்படுத்துகிறோமா, இது எண்ணங்கள் சம்மந்தப்பட்டது. வெளியில் இருக்கிறது எல்லாம் உடல், உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலாம் மனது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலாம் எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு புது பொலிவோடு இருக்குது. ஒரு நாளும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நைட்டு தூங்கும்போது நீங்கள் நிம்மதியாக தூங்குனீங்கன்னா நல்ல எண்ணங்கள் போயிருக்குதுன்னு அர்த்தம்.
நைட்டு உங்கள் தூக்கம் சரியில்லைன்னா மோசமான எண்ணங்கள் வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே எத்தனை பேருக்கு நைட்டுக்கு சரியாக தூக்கம் வரலன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் கொஞ்சம் சரி பண்ணுங்க. உங்கள் எண்ணங்களில் எதிர்மறை எண்ணங்கள் அளவுக்கு மீறி இருக்குது. இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோஸ் எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆடியோ. அந்த ஆடியோவை கேளுங்க. ஒரு சாய்ராம் வந்து அந்த ஆடியோவை கேட்டுட்டு என் வாழ்க்கையில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு காரணம் இதுதானா அப்படின்னு கேட்குற அளவில் அந்த ஆடியோ இருந்திருக்குது. அப்போ இன்னொரு சாய்ராம் சொன்னாங்க, என் அம்மாவுக்கு வரக்கூடிய நோய் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் பிரார்த்தனை பண்ணி அந்த நோய் எனக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஆடியோ தான் தெரியப்படுத்திருக்குது அந்த நோய் எதுக்கு நமக்கு வந்துச்சு அப்படின்னு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆடியோ. அந்த ஆடியோ நீங்கள் கேட்டே ஆகணும். அதை மறுபடியும் நாளைக்கு 12 மணிக்கு ரீஷெடியூல் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அது பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயங்களும் எண்ணங்கள் அடிப்படையில் தான் வாழ்க்கை அமையுது. இதை நான் சொல்லி தெரியணுன்றது இல்லை, இது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. அப்போது நான் மாறணும்னு நினைக்கிற மாறவே முடியல அப்படின்னா நீங்கள் மாறணும்னு நினைக்க வச்சது யார்? நீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அதை பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பண்ண முடியல, இதை பண்ணணும்னு நினச்சேன் இதை பண்ண முடியல. இதெல்லாம் நினைக்க வச்சதே நம்ம கடவுள் தான். நம்ம கடவுள் தான் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு. கருத்துக்கள் மூலமாக சில விஷயங்கள் தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது நமக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக்கு. அப்போது உன் மனசில் எழக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்குது, ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கோமேன்னு ஃபீல் ஆகுதுன்னா கடவுள் அந்த விஷயத்தை உணர்த்துறார். சாயப்பா அவங்களை உணர்த்துறார். ஏன் இன்னும் செய்யாமல் இருக்க? இதை செய்ய வேண்டியது தானே, இதை செஞ்சால் தானே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரும். ஏன் இப்படியே இருக்க? இது வந்து கடவுள் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அந்த கருத்துக்களை அவர் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருறது ஏன் இன்னும் புரியல உங்களுக்கு? அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அதை ஒதுக்கி வைக்கிறோம். அப்போது அந்த எண்ணங்களை ஒதுக்கி வைக்கும்போது உங்களுக்கு வேற ஒரு எண்ணங்கள் வருது. நல்ல எண்ணங்களை ஒதுக்கி வச்சா மோசமான எண்ணங்கள் வரும், மோசமான எண்ணங்களை ஒதுக்கி வச்சா நல்ல எண்ணங்கள் வரும். ஸோ இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. அப்போ எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடியது நீங்கள் தானே. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? என்னோட எண்ணங்கள் இப்படி வந்ததுக்கு காரணம் யாரையாவது ஒரு மனுஷனை பலியாடாக்கி அதில் நம்ம குளிர்காயிரும். அப்போதைக்கு நீங்கள் தப்பிச்சுக்கலாம், ஆனால் எப்பயுமே தப்பிக்க முடியாது. ஸோ எப்பயுமே நீங்கள் நல்லா வாழணுன்னா அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு உங்களுக்கு வரணும். அந்த தீர்வை சாயப்பா கொடுக்குறாரு. ஆனாலும் நீங்கள் சரியான முறையில் அதை பயன்படுத்திக்காமல் தொடர்ந்து நீங்கள் முன்னேற்றத்தை விரும்பாமல் பின்பக்கமாகவே நடக்கிறீங்க. பின்பக்கம் நடந்த ஆபத்து. ஏன்னா கண்கள் வந்து 2 கண்களும் கடவுள் முன்னாடி கொடுத்துருக்காரு. ஒன்று வெளிப்புறம், இன்னொன்று உட்புறம். வெளியில் இருக்கிறதெல்லாம் உட்புறத்துக்கு கொண்டு வா, உட்புறத்தில் இருந்து உன்னோட செயலை நல்லபடியாக காட்டு. அதாவது நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ அது எல்லாம் மனதில் பதிவாக வந்து சேருது. நம்ம என்ன பார்க்குறோம், எதை பார்க்குறோம், நம்ம என்ன கேட்குறோம், எதை கேட்குறோம், இதெல்லாம் வெளிப்புறம். ஐம்புலன்கள் வெளியிலேருந்து வருது, வெளியில் இருந்து உள்ளே வருது. உள்ளே போய் எங்கே போய் நிற்குது? ஆழ் மனதில் போய் நிற்குது. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் இன்றைக்கி நீங்கள் விதைக்கிற விதை. சாரி, அறுவடை பண்ணுறது. அப்போது உங்களோட அறுவடை மோசமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விதைச்சது மோசமாக இருந்துச்சு. நீங்கள் நல்லதை விதைச்சிருந்தா, நல்லபடியாக விதைச்சிருந்தா இன்றைக்கி அறுவடையும் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அது நல்லதும் கொடுத்துருக்கும். அப்போது வெளியில் பார்க்குறது ஒரு பகுதினா, பார்க்குறது அத்தனையும் எங்கே போய் சேருது? ஆழ் மனசுக்குள்ளே போய் சேருது. அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் உங்கள் வாழ்க்கையை உண்டு இல்லைனாக்குது. அப்போ அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், மோசமான எண்ணங்களை வடிகட்டுறதுக்கு தான் நமக்கு ஒரு சாயப்பா மேலே அந்த நம்பிக்கையும், ஒரு தெய்வீக நம்பிக்கையும், ஒரு தெய்வீக வழிகாட்டுதலும் நமக்கு தேவைப்படுது. நமக்கு என்றைக்குமே ஒரு குரு அப்படின்ற ஒருத்தர் இருக்கணும். அதுதான் கடவுளாக நம்ம வந்து சாயப்பாவாக கொடுத்துருக்காரு.
தெய்வமும் சாயப்பாவும் ஒன்று தான். ஆனாலும் நம்ம இந்த இடத்துல இப்படி நினைக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எத்தனையோ கற்பனை பண்ணுறோம். பட் இதை நல்ல விஷயத்தை கற்பனை பண்ண தப்பு இல்லைல்ல. சிவனோ பெருமாளோ யார் அனுப்பியிருக்காரு? சாயப்பாவை அனுப்பியிருக்காரு. இவர் தான்ப்பா அவனோட குரு. உன் குரு சொல்கிறத தெளிவாக கேளு. அவர் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்களை அவரால் தான் தீர்க்க முடியும். அப்போ அவரால் எப்படி தீர்க்க முடியும்? அவர் சொல்லக்கூடிய வழிகளை நீ பயணம் செய்ய. அவர் சொல்லக்கூடிய வழிகளை பயணம் செய்ய. நீ சொல்லக்கூடிய வழியில் இல்லை, அவர் சொல்லக்கூடிய வழியில். மற்ற மனிதர்கள் சொல்லக்கூடிய வழிகள் இல்லை, அவர் சொல்லக்கூடிய வழிகள். அவர் எந்த வழியை சொல்கிறாரோ அந்த வழியில் தான் உன் பயணம் இருக்கணும். அந்த பயணத்தை தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டோ நிறுத்தாத, தொடர்ந்து அந்த பயணத்தை கொண்டு போ. ஸோ இது எல்லாமே நமக்கு மிக மிக முக்கியமான விஷயங்களா உங்களுக்கு தோணலையா? அப்போ நம்ம ஏன் சச்சரிதம் படிக்கிறோம்? ஏன் படிக்க சொல்கிறோம்? நிறைய சாய்ராம் கிட்டத்தட்ட 7-8 தடவை படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே மனப்பாடம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சாப்டரில் என்ன இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் ஒரு தடவை படிக்கும் போதும் புதுசாக வருது. அது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் தெய்வீக வாக்குன்றது. ஒரு தெய்வத்தோட வாக்கு, அந்த வாக்கில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சக்தி நம்ம மனநிலைக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை கடவுள் மூலமாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, உங்களுக்கு வார்த்தைகளுக்கு சக்திகள் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவை. அதை நம்ம எந்த மாதிரி பயன்படுத்துகிறோமோ அந்த சக்தி அதுக்கு மேலோங்கி நிற்குது. வாழ்க்கையில் மோசமான வார்த்தைகளை பேசணுன்னா அந்த மோசமான சக்தி நம்மளை வழி நடத்தும். நல்ல வார்த்தைகள் பேசணும் அப்படின்னா அந்த நல்ல வார்த்தைகளும் வழி நடத்தும். இதை நமக்கு புரிகிற வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு சிறப்பாக தெரியாது. அதனால் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிங்கன்னா தான் அடுத்த விஷயங்கள் என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நமக்கு இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் சொல்லுவாங்க, உள்ளம் தெளிவாக வைக்கணும், மனசை தெளிவாக்கணும். மனசை தெளிவாக்கினாதான் எது மாயை, எது கர்மா, எது விதி, எது சதி, இது எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். அதை தெளிவு இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆடும். இப்போ ஆடிட்டுருக்கு பாருங்க, அது மாதிரி தான் அது ஆடும். அப்போது இந்த மாதிரியான விஷயத்தை வச்சு தான் நாம் தெளிவு பெற முடியும். அந்த தெளிவில் தாங்க சாயப்பா இருக்காரு. எங்கே சாயப்பா இருக்காருன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னைக்கு உங்கள் மனதை சரி பண்ணா அப்போ தான் அந்த இடத்துல அவர் நிற்கிற இடம் தெரியும். ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே அலையாக இருக்கும். அந்த அலை நின்றுடுச்சுன்னா நம்ம முகமே பார்க்கல, அவ்வளோ கிளியராக இருக்கும். அப்போ சாயப்பாவோட உருவத்தை நம்ம மனதில் பார்க்கணுன்னா முதல்ல மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அது மூலமாக கிடைக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, இதை எல்லாத்தையும் நாம் அதை அழித்தா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா தெளிவு கிடைக்காது. அப்போ தெளிவு கிடைக்காத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம்? அப்போதைக்கப்போ கிடைக்கக்கூடிய வெற்றி முக்கியமா, இல்லை எப்பயுமே நிரந்தரமான வெற்றி, அது மூலமாக கிடைக்கிற சந்தோஷம், அது மூலமாக கிடைக்கக்கூடிய நிம்மதி, அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் முக்கியமானதை யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனுஷங்களோட பிரச்சனை என்னென்னா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு தீரணும், நாளைக்கு அது வந்தால் பார்த்துக்கலாம். ஸோ மனுஷன் எதுக்கும் தயாராக இல்லை. ரொம்ப 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 மனுஷன் அந்த பொறுமைன்றது என்னன்னே தெரியல. இப்போ கெட்ட உலகம் ஃபாஸ்ட்டு, வேகமாக ஓடுது, அது இதுன்றான். வேகமாக போனால் ஆபத்துன்றது தெரியல, வேகமாக முடிவெடுத்தா பேராபத்துன்றது தெரியல. யோசிக்க நேரம் இல்லை. ஒருத்தன் சரி கிணத்துல குதி அப்படின்னா குதிச்சிடுறான். ஏன்னா அவன் சொன்னாங்க நான் குதிச்சேன்றான், சொன்னவனை காணோம், குதிச்சவன் மாட்டிக்கிட்டான். இதுதான் நடக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலையும். அப்போ மனசு தெளிவாக இருந்துச்சுன்னா இவன் ஏன் இதை குதிக்க சொல்கிறான்?
இது நல்லா இருக்குன்னு இவன் குதிக்க சொல்கிறான்னா அப்போ இவன் குதிக்க வேண்டியதானே. இந்த ஒன்றும் இல்லை, சில மூட நம்பிக்கைக்கு உண்டான இந்த கயிறு அந்த இதெல்லாம் இன்னும் விற்றுட்ருப்பாங்க. இதை வாங்கி போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்கள நான் குறை சொல்லலை, அது அவங்க வியாபாரம், பிஸ்னஸ். நான் அவங்கள குறை சொல்லவே மாட்டேன் என்றைக்குமே. அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, வாங்கிறது வாங்காதது உங்கள் விருப்பம். ஆனால் நாம் என்ன நினச்சி வாங்குகிறோம், இதை வாங்கி போட்டுக்கிட்டா, இதை கழுத்தில் போட்டுக்கிட்டா, இல்லை கையில் கட்டிக்கிட்டா நமக்கு அதிர்ஷ்டம் வரும், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை தீரும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு கயிறு வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ஏதோ ஒரு மாலை வாங்குறீங்க, இது ஏதோ வருது புதுசு புதுசாலாம். இந்த இப்போ கருங்காலி மாலை, அது சொல்லணும், அது ரொம்ப என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, கருங்காலி மாலை ஒரிஜினல் இருக்குது, அது உங்களுக்கு தரட்டுமா? பர்த்டே கிஃப்ட்டுக்கு என்கிட்ட கேட்குறாங்க, கருங்காலி மாலை ஒரிஜினல் இருக்குது, நான் உங்களுக்கு பர்த்டே கிஃப்டாக அதை கொடுக்கணும், நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க, இல்லை ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுங்கன்னு. இல்லைங்க, எனக்கு வீடும் கிடையாது, ஆஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா கிஃப்ட்டு வாங்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான். ஏன்னா எனக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டை யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை விட பேரின்பம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ கூட அம்மா சொல்லியிருந்தாங்க, பர்த்டேக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலடா, உனக்கு அங்கே வருது இங்கே வருது, நீ ட்ரெஸ் எடுத்துக்கோ, நீங்கள் தயவுசெய்து காசை கொடுங்க அப்படி. எதுக்குடா காசு அப்படி? நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கதா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மைண்டு ஃபுல்லாக அப்படியே ஆயிடுச்சு நமக்கு. அப்போது என்ன ஆச்சுன்னா, அந்த கருங்காலி மாலை இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இப்படின்னும் போது, அப்போ அது விற்கிறவங்களுக்கு ஏன் அது நடக்கலை? விற்கிறவங்க போட்டிருக்காங்கல்ல, அப்போ விற்கிறவங்க போட்டாங்கன்னா தம்மாத்துண்டு கடையை விட்டு ஒரு பெரிய கடையை வைக்கலாமே, இல்லை வேறு வானத்தில் பறக்கலாமே. அப்போ புரிஞ்சுக்கணும்ல, அது அவங்க வியாபாரம், அவங்கள தப்பு சொல்லலை. ஆனால் வாங்குகிற நாம இது போட்டால் தான் நடக்கும்னு சொல்லி வாங்குறோமே, அதுதான் தப்பு. அதை தாண்டி ஓகே, ஒரு டிவோஷனலாக இருக்கணும், பக்தியாக இருக்கும், ஓகே, அது வாங்கி போட்டுக்கோங்க. ஆனால் என் பிரச்சனை தீர்றதுக்காக நான் இந்த மாலை போடுறேன் அப்படின்னா அப்போ வாழ்க்கையில் பிரச்சனையே வராதா? அப்போ எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு நெருக்கடியில் நம்ம போயிட்டோன்னா நம்ம மூளை வேலை செய்யாது, நம்ம புத்தி வேலை செய்யாது. அப்போ மனசு மட்டும்தான் படப்படன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை வாங்கி போடு, அதை வாங்கி போடு. அப்போவே சொன்னாங்க அந்த மாலை வாங்கி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கடன்னு ஓடுவோம். அப்போ நம்ம நம்பிக்கை எங்கே இருக்குது? அந்த மூட நம்பிக்கையில் இருக்குது. உங்கள் மேலே அந்த நம்பிக்கை போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. கடவுள் நம்பிக்கை வேணும், ஆனால் அது குருட்டு நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. கடவுளை தேடுறதுல கூட ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு அறிவு இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ கடவுள் அப்படின்றத நாம் புரிஞ்சிக்காத வரைக்கும் நாம் இங்கே ஏமாற்றப்படுவோம். நம்ம ஏமாத்திட்டே இருப்பாங்க, நம்ம ஏமாந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்கள் வந்துடுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். பதில்கள் இல்லை அப்படின்னா அதை செய்யாதீங்க. ஏன்னா ஒரு கேள்விகளும் ஆரோக்கியமான கேள்விகள், அதற்கு உரிய பதில்கள் தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவு கிடைச்சா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாக அது நிற்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. நாம் என்னைக்கு வாழ்க்கையில் வாழ ஆரம்பித்தோமோ, ஸ்கூல் படித்த லைஃப்லாம் விட்டுருங்க, அப்பா அம்மாவோட கையை பிடிச்ச காலம் விட்டுருங்க. ஏன்னா அவங்க நம்ம வாழ்க்கையை கொண்டு சேர்த்தாங்க. அதுக்கு அப்புறம் அவங்க கை இல்லாமல் நம்ம நடக்கிறோம், அவங்க கையை பிடிக்காமல் நம்ம நடக்கிறோம். அப்போ நடக்கும்போது எவ்வளோ எச்சரிக்கையோடு இருக்கணும். அதுக்காக பயந்து ஒதுங்கிறது இல்லை. வாழணும். எப்படி வாழ போகிறோம், எங்கே இருந்து ஆரம்பமாக போகிறோம், அதுதான் சொல்கிறேன். வாழ்க்கையில் சில கல்வி முறைகளை சொல்லவே இல்லை. யாரோ பிரிண்ட் பண்ணாங்க, அதை நாம் படித்தோம், நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னோம். சந்தோஷம். வாழ்க்கையில் நீ ஃபஸ்ட்டா லாஸ்ட்டா? ஒரு விஷயம் இங்கே தயவுசெய்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் என்ன மாதிரி ஆட்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேண்டாம். நான் ஓப்பனாக ஒரு விஷயத்தை நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு கிளாஸில் படித்து
பெருசாக ரீச் ஆனாங்களோ அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் ஸ்தாபிக்கலை. நான் எல்லாரையும் சொல்லலை, எல்லாத்துக்கும் கண்டிஷன் அப்படி சொல்லிடணும். முக்காவாசி பேர் என்கிட்ட நிறைய சாய்ராம்ஸ் பெண்கள் என்கிட்ட பேசும்போது, அண்ணா வாழ்க்கையில் பிரச்சனை, நான் டைவர்ஸ் பண்ணுறதை தாண்டி வேறு வழி கிடையாது, என்னம்மா பிரச்சனைனா இப்படிலாம் சில விஷயங்கள் சொல்லும்போது நான் சில பேர்கிட்ட கேட்பேன், சில பேர்கிட்ட கேட்க மாட்டேன். அந்த சில பேரில் என்ன கேட்பேன்னா, ஏம்மா நீங்கள் ஸ்கூல்லலாம் டாப்பர் தானே? எஸ்ண்ணா. ஏன்னா இவங்களுக்கு எதிர்த்து போராட தெரியாது, எதிர்த்து போராட கற்றுக் கொடுக்கல. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஸோ எதிர்த்து போராட கற்றுக் கொடுக்கல, அதனால் எதிர்த்து போராட தெரியல. படித்தது, அது படிக்கிறது திறமை இருக்குண்ணா, தப்பு சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன். அதோடு சேர்ந்து இதையும் இருந்துச்சுன்னா அவங்க நம்பர் 1 எல்லா இடத்துலையும். நான் படிக்கிறது ரொம்ப டஃப், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், சான்ஸே கிடையாது, வார்த்தைகளே வாயிலே வராது சில விஷயங்கள்லாம். ஆனால் கூடவே அந்த எதிர்த்து போராடக்கூடிய குணமும் அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அசைக்க முடியாது, அவங்கள அசைக்கவே முடியாது. அப்படி சில பேர் தான் பெரிய போஸ்டிங்கில் திறமையானவர்களா, மிக மிக திறமையானவர்களா, அவங்க ப்ரொஃபஷ்னலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களோட பர்சனல் லைஃப்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்லா போல்டாக நிற்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் சரி எதிர்த்து நின்று போராடுறதுக்கு தயங்கிறதே கிடையாது. ஆனால் முக்காவாசி பேர் அந்த இடத்துக்கு போகலை. முக்காவாசி பேரோட திருமணம் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் எதிர்த்து போராடுவது எப்படின்னு யாராலும் சொல்லிக் கொடுக்கவே முடியல. நல்லா படி, நல்லா படி, நல்லா படித்தா கை நிறைய சம்பாதிக்கலாம், கை நிறைய சம்பாதிச்சா நீ விருப்பப்பட்டதை வாங்கலாம், இதை தாண்டி வாழ்க்கை வாழணுன்றதை பெற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கல, மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கல. இதுதான் பிரச்சனையே. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சிக்கவே 40 தாண்டுது, தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை ரன் பண்ணும்போது 50 தாண்டுது, அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் வந்துடுது. ஸோ எல்லா விஷயங்களும் முன்னாடி தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு இந்த வயசில் ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 வயசு 30 வயசு அப்படின்னா, என்னோடய விஷயத்தை என்னோடய விஷயம் சொல்லக்கூடாது, அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் காதில் போய் நின்றுச்சுனாவே இதுக்கு நமக்கு தேவையான ஒன்று நமக்கு எவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிருக்குது அப்படின்றத நினச்சி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. ஸோ சில வார்த்தைகளை கடைப்பிடிங்க, அது உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பயனுள்ளதாக அது அமைஞ்சு தீருன்றதில் உறுதியாக நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா என்னைக்கு வார்த்தைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கேட்குறீங்களோ அப்போது அது மிக மிக முக்கியத்துவம் அடைந்த உங்கள் வாழ்க்கையை இன்னமும் மேலும் சிறப்பிக்க போகுது. ஏன்னா இங்கே யாருமே சாதாரணமானவர்கள் இல்லை, எல்லாமே சாயப்பாவோட குழந்தைங்க. நான் சொன்ன மாதிரி மடியில் உட்காந்து விளையாடக்கூடிய குழந்தைங்களாக தான் நாம் இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கோம். அப்போ இதை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையை பற்றி கவலையே வேண்டாம், குழப்பமே இல்லை. எக்ஸாக்ட்லி நீங்கள் நினச்சதை விட சிறப்பாக அருமையாக அழகான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். அப்போது மாற்றம் மாற்றம் மாற்றம், இந்த மாற்றத்தை பற்றி பேச இங்கே சட்டுன்னு ஆரம்பிங்க. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு தோணிச்சோ அத்தனை விஷயத்தையும் ஒன்றும் இல்லாமல் தூக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் பலதை சாயப்பாசையை காத்துக்கிட்டு இருக்காருன்றதை மறக்காதீங்க. இதை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் தனியாக பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இனி நல்லபடியாக நடக்கணும்னு சாய்ப்பாக எதிர்பார்க்குறாரு. அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்புன்றது சாய்ப்பாட குழந்தைங்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்குதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா. சாயிரா. ஓம் சாயிரா.